கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதல்வரும் அமைச்சர் முத்துசாமியும் பொறுப்பேற்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் கூறிய கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் இது, அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர், இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது. இதுல இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா, இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை? ஏன்னா முதல்வர் பலமுறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம். டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல, காரணம் என்ன நடக்குது, கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்கார். இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம், மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது. இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு, அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இவர்கள்தான் இது போன்ற 57 உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல், அப்பொழுது இப்படி நடந்தது சொல்லாம, இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை. இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டுலாம் விலகிறவர்களுக்கு பெருந்தன்மையானவர்கள் கிடையாது, பொறுப்பேற்பவர்கள் கிடையாது. இன்னும் அவங்க ஆட்சி இருக்கிற இந்த 1.5 ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவர்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும்.